டைம்ஸ் நவும் ஜேவிசியும் இணைந்து நடத்திய அந்த டைம்ஸ் நவ் ஜேவிசி போல்ல திமுக கூட்டணிக்கு 75 முதல் 97 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 128 முதல் 147 இடங்களும், தாவேகாவிற்கு 8லேருந்து 15 இடங்களும், மற்றவர்களுக்கு 0. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியாக 128 முதல் 147 இடங்கள் வரை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்று ஜேவிசி ஸ்ரீராமனுடைய எக்ஸிட் போல் தெரிவிச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக நியூஸ் 18 ஓட் வைப் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்னன்னா, திமுக கூட்டணிக்கு 103 முதல் 113 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 114லேருந்து 124 இடங்களும், தாவேகாவிற்கு 4 முதல் 10 இடங்களும் கொடுத்திருக்காங்க. மற்றவர்களுக்கு ஒரு சீட்டும் இல்லை. ஸோ திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி 11 இடங்கள்ல லீடிங் என்று அவங்களுடைய கருத்து கணிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இதிலையும் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஸ்பிக் மீடியா நடத்திய கருத்து கணிப்பிலையும் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு தான் எட்ஜ்னு சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி 89 முதல் 101 இடங்கள்லையும், அதிமுக கூட்டணி 124 முதல் 127 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், தாவேகாவிற்கு 4லேருந்து 6 சீட் கொடுத்திருக்காங்க. மற்றவர்களுக்கு ஒரு சீட்டும் இல்லை. ஸோ அதிமுக கூட்டணி வந்து லீடு பார்த்தீங்கன்னா 23லேருந்து 38 சீட் வரைக்கும் லீடிங்ல இருக்கு திமுக கூட்டணியை விட. ஸோ இந்த 3 நிறுவனங்களும் தான் அதிமுக கூட்டணிக்கு எட்ஜ் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க.